இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து காளான் கிரேவி பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு 200 கிராம் காளானை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதுக்கு ஒரு கடாயில் வந்து பட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி போட்டு பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். நல்லா வதங்கட்டும் கோல்டன் கலராக. இப்போ வெங்காயம் கோல்டன் கலராக வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாடை போகிற முடியே வதங்கிருச்சு. தக்காளி 3 பழம் பொடியாக நறுக்கி வச்சு போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு தேவையான அளவு மசாலா பொடி சேர்க்குறேன். காஷ்மீர் சில்லி பொடி 2 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச மிளகா பொடி 2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 3 ஸ்பூனு, 1 ஸ்பூன் கறி மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு 1 ஸ்பூன் ஜீரகத்தூளும் போட்டு நான் பச்சை வாடை போகிற முடியே நல்லா வதக்கி எடுத்துடுறேன். இப்போ பச்சை வாடை போயிடுச்சு. எடுத்து வச்ச காளான மசாலாவோட சேர்த்து ஒரு வதக்கிக்கிறேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கிறேன். 2 டம்ளர் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும் கிரேவி. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. 50 ml தயிர் ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுறேன். இப்போ நான் வந்து 1/2 மூடி தேங்காயும் முந்திரி பருப்பு 5-6 போட்டு வலுவலுன்னு அரைச்சி நான் அதில் ஊற்றிருக்கேன். 1/2 பவுல் தண்ணியை கலக்கி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ அது கூட நான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ கிரேவியில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அது கூட 1 ஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சம் மல்லி இலை போட்டிருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிண்டியாச்சு. அது கூட 1 பீஸ் பட்ரு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி போட்டுட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிண்டிவிட்டு அடுப்பை அமர்த்திட்டு இப்போ காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, நானுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.